ஹாப்பர் துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கான இந்த படிப்படியான வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். ஹாப்பர் துப்பாக்கியை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மைகள்: ஒரு ஹாப்பர் துப்பாக்கி அல்லது ஒரு அமைப்பு துப்பாக்கி ஒரு பொருளை வைக்க ஒரு ஹாப்பர் மற்றும் ஸ்ப்ரே துப்பாக்கியை பயன்படுத்தி சுவர்கள் மற்றும் கூரைகள் மீது அமைப்பை தெளிக்கிறது. ஹாப்பர் துப்பாக்கி பாகங்கள்: நீர்ப்பாசன கேன், காற்றழுத்தத்தை சரி செய்யும் குமிழ், அதிர்வு தொப்பி ஒழுங்குமுறை, தெளிக்கத் தொடங்கும் தூண்டுதல் சுவிட்ச், காற்று விநியோக இணைப்புக்கான உட்கொள்ளும் அடாப்டர். ஒத்த கருவிகளுடன் ஒப்பீடு: டெக்ஸ்சர் ஷாக்கர் கன் அமைப்புகளை வேகமாகவும் சமமாகவும் பயன்படுத்துகிறது, ஆனால் பயிற்சி தேவைப்படுகிறது. ரோலர் ட்ரோவல் மெதுவாக உள்ளது மற்றும் நிலையான முடிவுகளுக்கு திறமை தேவைப்படுகிறது. பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள்: பாதுகாப்பு கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடிகள், தூசி முகமூடி ஆகியவற்றை பயன்படுத்தவும். எப்போதும் வலுவான ஆடைகளை அணிந்து வேலை செய்ய வேண்டும். நழுவாத காலணிகளை அணியுங்கள். பயன்படுத்துவதற்கு முன் சேதம் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். கருவியை எவ்வாறு பயன்படுத்துவது? அமைப்புகளை தயாரிப்பதற்கு முன் உற்பத்தியாளர் கையேடுகள் மற்றும் வழிமுறைகளை சரிபார்க்கவும். ஹாப்பர் துப்பாக்கி சுத்தமாகவும் குப்பைகள் அற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்யவும். துணி மற்றும் டேப் மூலம் சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாக்கவும். துருவலை பயன்படுத்தி டெக்ஸ்சர் கலவையுடன் ஹாப்பரை நிரப்பவும். முனை மற்றும் காற்று விரும்பிய அமைப்புக்கான அழுத்த அமைப்பை சரி செய்யவும். மேற்பரப்பில் இருந்து 12 முதல் 18 அங்குல தூரத்தை பராமரிக்கவும். ஓவர்லேப்பிங் ஸ்ட்ரோக்குகளில் சமமாக தெளிக்கவும். சீரற்ற அமைப்பை தவிர்க்க நிலையான வேகத்தை வைத்திருங்கள். துப்பாக்கி குழல்களை மற்றும் டிஸ்பென்சரை பயன்பாட்டிற்கு பிறகு நன்கு சுத்தம் செய்யவும். உள்ளூர் விதிமுறைகளின்படி மீதமுள்ள கலவையை அப்புறப்படுத்தவும். முடிப்பதற்கு முன் கடினமான மேற்பரப்புகளை முழுமையாக உலர அனுமதிக்கவும். பராமரிப்பு குறிப்புகள்: ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பிறகு ஹாப்பர் துப்பாக்கியை சுத்தம் செய்யவும். அவ்வப்போது ஆழமாக சுத்தம் செய்யவும். சேதத்தை சரிபார்க்கவும். அதை சுத்தமாகவும் உலர வைக்கவும். நன்றி.